திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தேவார தலங்களுள் ஒன்றான இத்தலம் கொங்கு நாட்டில் அமைந்துள்ளது. 274 சிவாலயங்கள் வரிசையில் இத்தலம் 208வது தேவார தலமாகும். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர், அம்பாள் பாகம்பிரியாள், செங்கோட்டு வேலவர் என்று அழைக்கப்படும் முருக பெருமான் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் அமைந்துள்ளன. இக்கோயில் அமைந்துள்ள மலை ஒருபுறம் பார்க்கும்போது ஆணாகவும் வேறு இடத்தில் இருந்து பார்க்கும்போது பெண் போலவும் தோற்றம் அளிக்கிறது. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மகாசிடா என்று சொல்வது போல் சிவனும் சக்தியும் ஒன்றுதான். சக்தியில்லாமல் சிவம் இல்லை என்று கூறி பார்வதி தேவிக்கு தன் இடப்பாகத்தில் இடம் அளித்தார் சிவன். அம்மையும் அப்பனும் இணைந்த உருவம் அர்த்தநாரி என்று அழைக்கப்பட்டது. திருச்செங்கோடு தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. ஒருவரது இடது பாகத்தில் இதயம் உள்ளது போல் மனைவி என்பவர் இதயத்தில் இருக்க வேண்டியவர் என்பதை உணர்த்துவதற்காகவே மூலவர் காட்சி தருகிறார். பௌர்ணமி தினத்தில் இம்மலையை வலம் வந்தால் கைலாயம் மற்றும் வைகுண்டத்தை வலம் வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். தம்பதிகள் ஒற்றுமைக்காக இத்தலத்தில் கேதார கௌரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் தொடங்கி 21 நாட்களுக்கு இந்த விரதம் மேற்கொள்ளப்படும். இத்தல மூலவர் சுமார் 6 அடி உயரம் உள்ள ஒளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். தலையில் ஜட்டாமகுடம் தரித்து பூர்ண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார். அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது பாக காலில் கொலுசு உள்ளது. சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடப்புறம் சேலையும் அணிவிக்கிறார்கள். மூலவரின் காலடியில் இருக்கும் தேவதீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும். மூலவரை தரிசிக்க வருபவர்களுக்கு இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பார்கள். அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்கிறார்கள். செங்கோட்டு வேலவர், அர்த்தநாரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் என 3 தெய்வங்களின் சந்நிதிகள் கொண்டது இந்த ஆலயம். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி மேற்கு நோக்கியுள்ளது. ஆனால் சந்நிதிக்கு முன் வாசல் இல்லை. மாறாக 9 துவாரங்கள் கொண்ட கல்லாலான கல் பலகை உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது. இக்கோவிலின் தூண்கள், மண்டப சுவர்களென அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. படிக்கட்டுகள் வழியே மலைக்கு செல்லும் வழியில் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள நாகர் சந்நிதி மிகவும் பிரசித்தி பெற்றது. நாக தோஷங்கள் நீங்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். ஆதிசேஷன், மகாவிஷ்ணு ஆகியோர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுள்ளனர். ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தனிக்கோவிலில் காட்சி தருகிறார். வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே கொடி ஏற்றி 10ஆம் நாளில் திருக்கல்யாணமும் பின்பு தேரோட்டமும் நடக்கும். சிவராத்திரியன்று இரவில் இவருக்கு 4 கால பூஜை நடப்பது விசேஷம். ஏகாதசி நாட்களில் கருட சேவை சாதிப்பார். இக்கோவிலில் செங்கோட்டு வேலவர் சந்நிதியும் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரிகணபதி சந்நிதியும் தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சந்நிதியும் தென்புறத்தில் திருமகள் நிலமகள் உடனுரை ஆதிகேசவ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழக சிற்ப கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த உறைவிடமாகும். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் குதிரை மற்றும் யாழி மீது உள்ள வீரர்களை தாங்கிய சுமார் 30 ஒற்றை கற்தூண்கள் சிற்ப வேலைப்பாடுமிக்கவை. செங்கோட்டு வேலவர் சந்நிதி முன்பு உள்ள மண்டபத்தில் வீரபத்திரர், மன்மதன், ரதி, காளி முதலிய ஒற்றை கல்லினால் ஆன சிற்பங்கள் உள்ளன. இம்மண்டபத்தின் கூரை பகுதியில் கல்லினாலான கவிழ்ந்த தாமரை மலர், கல் சங்கிலிகள் ஆகிய சிற்பங்கள் வியக்க வைக்கிறது. சிவத்தலமாக இருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலம். சிந்தையில் குடியிருக்கும் செங்கோட்டு வேலனை பற்றி அருணகிரியார் 21 பாடல்களை பாடியுள்ளார். செங்கோட்டு வேலவனை காண 4000 கண் படைக்கவில்லையே என முருகனின் அழகை வர்ணித்துள்ளார். இந்த முருகன் பழனிக்கு முன்பே தோன்றியவர் என சொல்லப்படுகிறது. பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் முருகனின் கையிலிருக்கும் வேல் தனியாக செய்யப்பட்டு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் செங்கோட்டில் வலது கையில் வேலை பிடித்தபடியே சிலை வடிக்கப்பட்டிருப்பது சிறப்பு. இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் சேவற்கொடியை பிடித்தபடிதான் சிற்பங்கள் இருக்கும். இங்கோ வேலவன் தன்னுடைய இடது கையில் சேவலையை பிடித்திருப்பார்.
அபிஷேக நேரத்தில் மட்டுமே இந்த காட்சியை தெளிவாக பார்க்க முடியும். திருச்செங்கோடு கோயில் படிக்கட்டு அருகே 60 அடி நீளத்தில் 5 தலை நாகத்தின் சிலை அமைந்துள்ளது. நாகத்தின் அருகே அமைந்துள்ள 60 படிக்கட்டுகள் சத்திய படிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த படியில் பல வழக்குகளுக்கு தீர்வு காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த படிக்கட்டுகளில் நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலை ஒரு காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ராகு தோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள நாகசிலைக்கு வழிபாடு செய்வது வழக்கம். இத்தலம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. தம்பதி ஒற்றுமை ஓங்கவும், நாகதோஷம், ராகு தோஷம், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷங்கள் நீங்கவும் இங்கு குடும்பத்துடன் வந்து வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். மலை மீது உள்ள இந்த கோவிலுக்கு 2 பாதைகள் உண்டு. ஒன்று நடைப்பயணமாக படிக்கட்டு வழி செல்வோருக்கானது. மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்திலுள்ள இந்த மலை கோவிலுக்கு செல்லும் பாதை 1200 படிகளை கொண்டுள்ளது. மற்றொன்று வாகனம் மூலம் செல்வோருக்கானது. கோவில் நிர்வாகத்தாரால் மலைமேல் செல்ல திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து 10 ரூபாய் கட்டணத்தில் கட்டண பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இக்கோவில் ஈரோட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.